நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் பெரிய வித்யாபுத்திரன் வித்யா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 474வது வீடியோ. இன்னைக்கு காரடையாக நம்ம வெள்ளிக்கிழமையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. எல்லாமே கெஸ்டெல்லாம் 10:30 மணி 11 மணி தான் வந்தார். அண்ணா நகர்லேருந்து பூர்ணிமான்னு ஒரு ரெடியாக ஃபேமிலியும் வந்தார். ஷவாலை அனுப்பிச்சிட்டு திருப்பி வந்து காலை வேளையில் அதுதான் நான் சொல்கிறேன். சாயந்தர வேளையில் வந்தால் பிரச்சனை இல்லை இருக்குது. காலை வேலை சமையல்லாம் முடிக்க வேண்டியிருக்காருக்க. ஸோ ஒரு குழம்பு, கறி, கூட்டு, சாம்பார், ரசம் இவ்வளோ முடிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். சாமிக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணி அதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு ஜபத்தை முடித்தாங்கன்னா ஆகிடுறது 1 மணி. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து போய் மணி 1 மணிக்கு மேலே ஆகிடுது. இப்போ நான் வந்து போகிற நேரத்தில் காலை வேலையில் தயவுசு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 மணி வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணாதவங்க. ஃபோன் பண்ணுறதா இருந்தால் கூட ஈவன் நேராக பார்க்க வந்தாலும் 10:30க்கு மேலே வந்து 12 மணியில் முடிச்சுட்டு போயிடுங்க. சாயந்தரம் 5 மணிலே ஃப்ரீ நான். ஸோ சாயந்தரம் வீடியோவில் ரொம்ப லிமிட்டட் ஆகிடுது இப்போ எனக்கு. ஸோ காலை வேலையில் 1, சாயந்தர வேலையில் 1, 2 தான் பண்ணுறான். ஸோ கம்மிங் டு திஸ், இன்றைக்கி 474வது வீடியோ பேச போகிறோம். ஸ்ரீ மாத்திரை மக. இன்றைக்கி ஒன்று தசமகாப்தியால் நம்ம இது வரைக்கும் காளி பார்த்தாச்சு, தாரா பார்த்தாச்சு, திரிபுர சுந்தரி பார்த்தாச்சு, அதான் சோடசி, புவனேஸ்வரி பார்த்தாச்சு, திரிபுர பைரவி பார்த்தாச்சு 5. அடுத்து வந்து இது பார்த்தாச்சு, அந்த சின்னமஸ்தா பார்த்தாச்சு 6. இதெல்லாம் மாதங்கி பார்த்தாச்சு ஆல்ரெடி 7. இப்போ விட்டு போனது என்ன இருக்குன்னா தூமவதி, பகலாமுகி, கமலாத்மிகா, அது 3 தான். 7 பார்த்தாச்சு ஆல்ரெடி. இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய தேவதை தூமவதி. அதாவது நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் மூதேவி சொன்னாலே பயப்படுறான். ஆக்சுவலாக வந்து தூமவதியை சொல்லும்போது புகையிலேருந்து தோன்றியவா. எந்த புகையிலேருந்து தோன்றினாவா? தாக்ஷாயணி தக்ஷயஜத்தை கலந்துட்டு பரமேஸ்வரன் போகாதிரின்றார். இல்லை எங்கள் அப்பா ஆற்றுல இது பண்ணுங்க, அவர் பிஸி பேர்சன், பிரஜாபதியாக இருக்காரோ இல்லையோ, நிறைய ஆட்கள் வந்திருப்பா, மறந்துருப்பா என்ன கூப்பிட்றதுக்குன்றார். சந்திரனோட 27 கொண்டாடி கூப்பிட்ருக்காரு. இவ கூட பிறந்தவா தான் வாழலாம். ஸோ அப்படி இருக்கும்போது செல்ல பொண்ணார் முதல் பொண்ணு தாக்ஷாயணி சத்யதேவி. அவளை வந்து கூப்பிடாமல் இருக்கும்போது நாரதர் வேறு வந்து சொல்லி விட்டுறாரு, உங்கள் அப்பா ஆற்றுல பெரிய யஜ்ஞம் நடக்குதுறார். எல்லா கந்தர்கள், தேவர்கள், யக்ஷர்கள் வாழலாம் வந்து அவள் விமானத்தில் குட்டி சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஆட்டம் போகிறது. இதை பார்த்துட்டு இவர் புலம்பி பரமேஸ்வரன் சிரிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு. அவர் தெரியும் என்ன நடக்க போகிறதுன்ற. இவர் போய் கேட்குறா. இது மாதிரி கேட்கும்போது போகாதேன்றார். அப்புறமா தசமகா வித்யா ரூபத்தை காமிக்கிறான், பயன்படுத்துகிறான் அவரை. அப்புறம் சரி போயிட்டு வான்னு சொல்லி நந்திகேஸ்வர் சொல்லி நீ அம்மாவை ஜாக்கிரதை ஆக்ஷன் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியும். நந்திகேஸ்வர் அலங்காரத்தோடு இருக்கிறார். ரிஷபத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறார். செடி பெண்கள்லாம் இருக்கா, ப்ளஸ் பூதகணங்கள்லாம் போகிறா. இவாளோட போகிறாங்க. போனோட கூப்பிட்றதுக்கு நாதி இல்லை அவளை. அந்த மாதிரி ஆகிடுது. அவள் போய் என்ன செய்கிற லட்சாக்கே உள்ளே நுழைஞ்சோடனே அம்மாக்காரி மூஞ்சி செப்பிச்சுட்ருக்கா. சகோதரிகள்லாம் அப்பா திட்டுவாளன்னு சொல்லி இவட பேச மாட்டேன்றா. எப்பேற்பட்ட கொடுமையான சம்பவம் பாருங்க. பரமேஸ்வர பத்தினி அவளுக்கே அந்த மாதிரி ஆச்சு. என்ன ஆகுது, அப்பா கிட்ட சொல்கிறா மாதிரி அவருக்கு தான் ஆவிர்வாக தரணும், அவர் கூப்பிடாம இது மாதிரி பண்ணுறேன், இது எப்படி நியாயம்னா கேட்குறா. தாக்ஷாயணி வரத்துக்கு முன்னாடியே ததீசி மகரிஷின்னு இருக்கார். அவர் தான் முதுகெலும்பியே கொடுத்தாரு வஜ்ரனுக்கு, இந்திரனுக்கு. தான் உயிரை போட்டுண்டு வஜ்ராயுதம் தயார் பண்ணுறதுக்கு இந்திரன் வேண்டும் போது தான் உயிரை தியாகம் பண்ணி ததீசி தான் தரார். அப்போ ஏற்பட்ட ததீசி மகரிஷி முதல்ல அதெல்லாம் தரத்துக்கு முன்னாடி நடக்கிறது. நிறைய அட்வைஸ் பண்ணுறார். தப்பு பண்ணுறப்பா, நீ இவ்வளோ தேவர்கள் வந்து பிரயோஜனம் கிடையாது, நீ மகாவிஷ்ணுவை கொண்டாடலாம், அது வேறு. ஆனால் வந்து முழுமுதற் கடவுள் இப்போ இவர் தான். யார்? ஆதி அந்தம் இல்லாதவனை இவர் தான், உமாமகேஸ்வரன் தான். நீ அவனை விட்டுட்டு என்னென்னோ பண்ணுற, நீ பாட்டுக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படாது, நிறுத்துன்றார். அப்போ ததீசியே அவன் ஏளனமாக பேசுகிறான். யார்? தக்ஷன். அப்போ வந்து நான் எங்கேயும் கிளம்புறேன், நீங்கள் இல்லைன்னா எங்கள் ஆளாக இல்லை அப்படின்னு மாதிரி பேசிடுறான். ஸோ அவள் அப்படி தன்னுடைய சிஷ்யர்களெல்லாம் அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறமா தாக்ஷாயணி வரா. அவள் கேட்கும்போது நான் நிறைய பிராமணர்கள்
இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். தக்ஷ யஜ்ஞத்தில் யார் யாரெல்லாம் கலந்துடுறாலும் அவள் சிவநிந்தனை படிக்கிறதுக்காக வெவ்வேறு வகுப்பில் பிறக்கிறா. வைஷ்ணவாலெல்லாம் பிறக்கிறான்னு கூட வருது இதில் சிவபுராணத்தில். நிறைய பேர் அந்த முன்னாடி சொல்லியிருக்காங்க, திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஈஸ்வர நிந்தனை பண்ணுறவா எல்லாருமே தக்ஷ யஜ்ஞத்தில் கலந்துட்டவா. சாபத்தின் காரணமாக அப்போ சொல்கிறா பரமேஸ்வரன் பின்னாடி தாட்சாயணியுடைய மனைவிக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், என்னை யார் யாரெல்லாம் நிந்தனை பண்ணாலோ நிந்தனை பண்ணியே பிறந்து அவள் கடைசியில் சுடுகாட்டுக்கு வரும்போது நான் பார்த்துக்கிறேன்றார். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ தாட்சாயணி சொல்கிறா, அப்பா பண்ணுற தப்பு இப்போயா கூப்பிட்டு அனுப்பு, யாராவது உனக்கு தெரிஞ்சு வச்சானா உடனடியாக போய் கூப்பிட்டு வந்துடுவாள் அப்படின்றா. நான் அவனே கூப்பிடல, உனையாடி கூப்பிட்டு நீ ஆண்டி வந்தேன்னு கேட்குறான் பொண்ணை. அவ்வளோதான். அவன் சுடவே ஆண்டி, அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிலாம் பேசும்போது அவன் சொல்கிறா, முட்டாளேன்றா அப்பாவை. முட்டாள் மாதிரி பேசுகிற நீ, இந்த மாதிரி யாகம் பண்ணுறீங்க, என்னோட அடுக்குமா, இந்த யாகம் வழியட்டும். சாவித்திரி பேசுவோம் திருவிளையாடல, ஒழியட்டும் கிழியட்டும் செழிடு அப்படி மறைஞ்சிக்கூட மறைஞ்சாலாம் போல அவன் துப்பக்கட்டி குதிச்சிடுறா. இதில் கோம குண்டத்திலே குதிச்சிடுறா. பத்தினி எரிய உடம்பு. சில பேர் யோகாக்கியில் உட்காந்தான்றா, எரியப்படி உடனே ஆட்டம் உயிரை விடுறாங்க. இவன் நெருப்பில் குதிச்ச உடனே அங்கே ஷாக் அடிக்கிறது அவருக்கு. யாருக்கு? பரமேஸ்வரனுக்கு. அவர் இந்த தலையை விரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்போ தலையை முடிக்கட்டில் பிச்சு போடுறார். அதுலேருந்து மாதிரி தான் வீரபத்ரன். வீரபத்ரா வான்றார். ஐயனே என்ன செய்யணுன்றான், நீ போய் அந்த யஜ்யத்தை போய் காடியெல்லாம் இஷுபோ அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பூதகணங்கள் சிவ வடிவங்கள் நிறைய பேர். அதே மாதிரி வீரபத்ரனோட மணி ஒவ்வொரு காளி, அந்த காளி கூலி கூட்டங்கள்லாம் வருது, எல்லாம் துவம்சம் பண்ணுறா தக்ஷ யஜ்ஞத்தில். எவன் ஈஸ்வர நிந்தனை பண்ணானோ அவன் பல்லெல்லாம் சூரியனோட பல்லே உடைஞ்சப்பட்டு முன்பற்கள். அதனால தான் பொங்கல் போது சாப்பிட்டா அதுக்கு பூஷணிக்காய் உளுந்து விட கடிக்க முடியாததெல்லாம் நிவேத்தியம் பண்ணுறோம் சங்கராந்தி போது. இந்த மாதிரி பல பேரோட கை காலெலாம் வாங்கிடுறா, எல்லாம் முண்டமாக விடுறது. இந்த இவன் அந்த தக்ஷ பிரஜாபதி காசு கொடுக்குறா போகிற பிராமணன்லாம் கை கால் போய் விடுறான். அப்புறமா பின்னாடி என்ன எல்லாரும் நாரதர்லாம் வேண்டா எல்லாரும். அப்போ ஈஸ்வருக்கு அவர் கருணை பண்ணி தாஷானை காப்பாற்றிருக்கலாம், அது எதனால தெரியல. அவர் என்ன பண்ணுறார், செத்து போனவர்களும் திருப்பி வரவழைக்கிறார். கை கால் போன மாலைகளாம் கை கால் கொடுக்குறார். இதெல்லாம் அப்பேற்பட்ட ஈஸ்வர அனுக்கிரகமூர்த்தி அவர் தர்ஷனம் பண்ணது பிடிக்கல. ஸோ தர்ஷனுடைய தலையை வெட்டிடலாம். அது வீரபத்ரன் வெட்டி சாச்சு, அது போய் ஹோமகுண்டத்தில் விழுந்துடுது. அது ரொம்ப தூரத்தில் விழுந்ததுன்றா. அதில் தான் செம்மையாடி தலை வைக்கிறார். அதுதான் ருத்ரம் சமக்கத்தில் நம்ம மேன்னு வரும், ஆடு சொல்கிற மாதிரி. கமிங் டு அவர் சப்ஜெக்ட். அப்போ தக்ஷ யஜ்ஞத்தை குதிக்கிறாள் இல்லையா தாட்சாயணி, குதிச்சோடனே ஒரு வெந்நீர் புகை கிளம்புறது. முதல்ல புகை கிளம்பிடுறது. அந்த புகையிலேருந்து தான் தோன்றியவ தூமவதி. ஜேஷ்டா புகை வடிவல்னு ஒன்று இருக்குது, மூதேவி நம்ம சொல்கிறோம். ஆனால் அவள் இல்லைன்னா மழை கிடையாது. கிராமத்தில் ஜேஷ்டைக்கு கோவில்லாம் இருக்காது, சிலைகள் இருக்கும். இந்த இது அடிக்க கழுத்து மேடு அந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா வயக்காட்டில் கடைசியில் வரப்பில் இருக்கும், மரத்தடியில். பக்கத்தில் குளிகன் மாந்தி உட்காந்துருப்பான். அந்த ஜேஷ்டை தான் இவன்னு ஒரு கணக்கு. எப்படின்னா தூமவதிக்கு சொல்லும்போது, அதாவது தொங்கிய மார்பினல், ஒட்டிய வயிற்றினல், கண்ணெல்லாம் உள்ளே போய் எலும்பும் தோலுமா இருக்கா, தலையெல்லாம் நிறச்சி தொங்குறது, அழுக்கடைஞ்சி ஒரு கிரே கலர் புடையோட கட்டிகிட்டு இருக்கா, புகை வடிவான தேர், காக்கா கொடி இதெல்லாம் வச்சுட்டுருக்காங்க. ஆனால் கையில் என்ன வச்சுட்டுருக்கா, தொடப்பமும் முறமும் வச்சுட்டுருக்கான்னு வருது. இதுக்கு நம்மளுடைய இதெல்லாம் நம்ம உடம்புல மனசில் இருக்க அழுக்கெல்லாம் பொறுக்கிறாவ தான். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தரா. தூமவதி சொல்லும்போது எனக்கு பிரிய நண்பன் சொல்கிறதா விஷயம் சொல்கிறதா என் பையன்னு சொல்கிறான். அவன் அப்பான்னு கூப்பிடுவாங்க. நாதன் இருக்கான் பெங்களூரில், இப்போ ஈரோடு இருக்கான். அந்த நாதன் பியூட்டிஃபுல்லாக ஒரு இது சொன்னான் எனக்கு. ஈவன் ஐ நெவர் தாட் அபவுட் இட், பட் எனக்கு மனசில் இருந்தது, அதை வெளிப்படுத்தணும் இல்லையா. அவன் பேசும்போது அவனுடைய சப்ஜெக்ட் இது. அவன் சொன்னான், தூமவதி எப்படி நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க இருப்பாங்க, ஒரு இந்த பிராமின் வீட்டில் மொட்டை பாடியிருப்போம், நான் பிராமின் வீட்டில் தலையில் வச்சுருப்பேன், ஆனால் வெள்ளைப்படவை கட்டிட்டுருப்போம்.
அவள் தான் வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருப்போம் ஆற்றுல. வயசானவள் கழுவியாக இருப்பாள். எங்கே போயிட்டு வரேன், மணி 6 மணி ஆறுத, சாயந்தரம் வெளியில் பொண்கள் ஆற்றுல இல்லாமல் வெளில சுற்றிருந்தா அப்படின்னு அப்படி கேட்பா. அவள் தான் என்னடி யாரோ பேஷண்ட் இருக்க ரோட்டில் யார்கிட்ட பேஷண்ட்ட, அதாவது குழந்தைகள் கெட்டு போகாமல் பார்க்குறது அவள் தான். ஆம்பளை பசங்க கூட சரி, எங்கே குழந்தைன்னு அவள் தான் கேட்பா. ஸோ அந்த மாதிரி இந்த தூமவதின்ற தேவி அந்த மாதிரி தேவி. அதாவது நமக்கு யாரும் கெடுதல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பண்ணுறதுக்கு அவள் தான் ரீசன் சொல்கிற மந்திரங்கள் தான், எடுக்கிறதுக்கும் அவள் தான். ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தூமவதி மந்திரம் தான் சொல்லியிருக்கு. அவருடைய மந்திரங்கள் உபாசனைகள்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் அந்த பாழடைஞ்ச மண்டபம், பாழடைஞ்ச பில்டிங், கோவில், பாழடைஞ்ச கோவில் எங்கேயா போய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் இந்த ஜேஷ்டாதேவியை பற்றி தும்மவதி அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. ஏன்னா மகாவித்யாவில் வந்துடுறா, நல்லா படிச்சுங்க. அவளோட லாஸ்ட்டாக கொண்டு போல தசமகாவித்யாவில் 10மே இம்பார்ட்டண்ட்டு. அவள் திருப்பதி சுந்தரியாக இருந்தாலும் சரி, இவளாக இருந்தாலும் சரி, மாதங்கியாக இருந்தாலும் சரி, ஈக்குவலி கேரிஸ். இப்போ எல்லாருக்கும் சேம் மார்க்கு 10 10 10 10 மார்க், 10க்கு 10 எல்லாருமே. ஸோ 100க்கு 90, 100க்கு 70 அது மாதிரி கொடுக்கல, நல்லா ஞாபகம். ஸோ ஈக்குவலி பவர்ஃபுல் அவள்லாம். அதனால் அது வந்து அலட்சியம். அம்பாள் உபாசகா யாருமே அவளை வந்து தப்பாக. ஆந்திராவில் இப்போ கூட ஜாத்ரான்னு ஒன்று பண்ணுவாள் வருஷம் கோடை காலத்தில். அது வந்து முரத்தையும் தொடப்பத்தையும் தான் வச்சுருப்பாள் அந்த அம்பாளுக்கு. இந்த ரூபம் வந்து சில இடத்துல திகம்பரியாக இருக்கா. இங்கே வடவேற்காடுன்ற ஊரில் ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த வடவேற்காட்டில் 108 கோவில் இருக்குது. ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் உள்ள அதில் இவளுக்கு ஏஷ்டைக்கு இருக்குது. அதில் வந்து திகம்பரியாக காமிச்சிருக்கா. தொடப்பத்தையும் முரத்தையும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தூமவதி தேவி அப்படி திகம்பரியாக சொல்ல. அவள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கா. ஆபரணங்களே இல்லை, தலையை வச்சு கொண்டிருக்கா. காக்கா கொடி இருக்குது, தேரில் காக்கா தான் இருக்குது. புகைப்படிவனால தேர், அவளே அழுக்கடைஞ்ச ஆடையை தான் கட்டியிருக்கா. அப்படி சொல்லப்படுறது. ஸோ இவ தான் வந்து மனுஷனோட மனசை பண்படுத்துகிறவ இவ தான். ஸோ கிரகத்துலலாம் வந்து இப்போ பெரியவாளாக அந்த அலட்சியம் பண்ணாங்க. அவள் வந்து நமக்காக அவ்வளோ பண்ணுறா, ஜபம் பண்ணுறா அவ்வளோவா. இது பற்றி ஜெயகோட பற்றி சொல்லும்போது விடோ லேடின்னு இருக்குது. இந்த தசமகாவித்யாவில் விடோவா சக்கர, அதாவது விதவியா வைதவ தன்மை அடைஞ்சவளாக சித்தரிக்கப்படுறது இவன் பற்றி தான். தூமவதி மட்டும்தான். அதையும் சொல்லியிருக்கு. இது சொல்லும்போது பரமாச்சாரியார் ஒருத்தர்கிட்ட யாரோ ஒருத்தர் பேர் பிரசாதம் கேட்குறார். எந்த ஊருங்க ஊர் சொல்லி பேர் சொல்கிறார். இது ஒரு ஊர், அது கும்பகோணம் சைடில் துக்கிரிப்பாட்டி ஊர் தானே ஊருன்றார். அவனுக்கு ஆச்சரியமாக இப்படி பெரிய வாழ் தெரியும். அவன் பேர் துக்கிரிப்பாட்டிடா முதல்ல. அப்போ ராமபாட்டின ஒரு பாட்டி பிராமின் ஹவுஸில் சின்ன வயதில் விடவாயிடுறா. அந்த வார்த்தை கரிச்சு கொட்டுவா. இது பாரு ஆம்பளையார் முடிஞ்சிடுத்து இப்பயே, அப்பா இல்லை அம்மா இல்லை, அவள் மூஞ்சியில் முடிச்சால பாவம் அப்படின்டுவா. அதனால் அந்த பாட்டி என்ன செஞ்சால் மத்திட்டெல்லாம் வாங்கக்கூடாது. பொழுது விடியத்துக்கு முன்னாடியே எழுந்து அவள் தான் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுருவாள். தண்ணி வச்சு ஆற்றுள்ள போயிடுவாள். அவ்வளோ. அதே மாதிரி பொழுது சாய்ஞ்ச பிறகு எல்லா ஆள் நடமாட்டெல்லாம் ஆன பிறகு தான் வாசலை வந்து பார்ப்போம் என்னண்டு. அந்த மாதிரி இருந்தால் அப்போ ஒரு சமயம் வந்து அவளுக்கு துக்கிரிப்பாட்டினே பேர். கல்யாணத்தில் இருந்தால் போனால் கல்யாணம் நடக்கிறத போகவே மாட்டான். அந்த சைடு தெருவழியோட போக மாட்டான் மாமி இந்த பாட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பையன் வந்து அந்த ஊருக்கார பையன் அவன் வந்து ஓடி பாட்டி ரொம்ப வயிற்று வலிக்கு பாட்டி 2 நாளையத்தில் எங்கள் அம்மா வந்து பாட்டிகிட்டு போயிட்டு வா வைத்தியம் சொல்லுவாங்க. அப்படியா உன் பேர் நல்லா கண்ணா இந்த வீடுலாம் கேட்குறா. கேட்டுட்டு நான் சொல்ல சரியா இங்கே வந்து பார்த்தா அந்த ஹால் முழுக்க கரியில் கோடாக போட்டிருக்கா. இந்த பசங்க 1 2 3 எழுதியிருக்கோம் செவத்தெல்லாம். சின்ன பசங்க பென்சில் கொடுத்து பாருங்கள். ஸ்கூல் போகிற பசங்க ஆற்றுக்கு வந்ததுன்னா அது நம்ம பேர குழந்தைகளாக இருந்தாலும் செவத்தில் மேலே கிரிக்கெட்டுமே அப்புறம் சுனாமி படிச்சுன்னா போகிறது. வி ஷுட் அலோவ் தம் டு ட்ரா. சில பேர் ஐயோ இதை பண்ணியிருக்காங்க பண்ணாதான் அது குழந்தை, அப்போ தான் அது வீடு. இல்லைன்னா அது எக்ஸிபிஷன். அது வீடுன்னா அப்படிலாம் கலைஞ்சி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணுறேன், அதில் வந்து ஒரு 10 நாமாவை எடுத்துடுறா. இந்த கூட சரிப்பான்னு சொல்லிட்டு விபூதி கொடுத்து அடி குடிச்சது இருக்கு. சரி
இந்த பையனை விபூதியை வாயில் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு போகிறான். அம்மா கேட்க என்ன ஆயிடுச்சுன்னா சரியாக போயிட்டு பண்ணுறான். ஆச்சரியமாக 3 நாள் வயிற்று வலி சொன்ன பையன் சரியாக போச்சுட்டான் அப்படின்னு மாதிரி. அப்புறமா தான் அந்த பாட்டி இல்லை கூப்பிடாமல் எந்த ஃபங்க்ஷன் நடக்காது ஊரில். கல்யாணத்துக்கே தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு போயிட்டாகும். ஸோ துக்கரி பாட்டி என்ற பேர் ராம பாட்டின்னு பேர் ஆகிடுது. இந்த ராம மந்திரத்தையே சொல்லியிருந்தா ஆச்சரியாத பாட்டி. அது உள்ளே வந்து பல வருஷ காலங்கள், நாட் 1 or 2 years, 50-60 வருஷம் மாதிரியே சொல்லியிருக்கா. அதை சொல்லுவார். ஸோ இங்கே கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த மாதிரி தூமவதின்ற தேவி ஜனங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் நம்ம மூட ஜனங்கள் செய்கிறோம். தூமவதியா அப்போ ஐயோ வேணான்றா இவ. என்ன வேணாம்? ஸோ தெரிஞ்சுக்கணும். தூமவதி பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இவருடைய இது என்ன சொல்லிருக்கோம் பார்க்கலாம். அவருடைய படம் பாருங்க. இவருடைய காயத்தில் என்ன சொல்லுது பார்க்கலாம். ஓம் தூமவத்தியை வித்மகே சம்ஹாரண்ய தீமகி தன்னோ தூம பிரச்சோதியாத். தூமல்ல புகை. எவளை புகையினின்று உயிர்த்தவளாக அறிகின்றோமோ, எவளை சத்துருக்களை சம்ஹாரம் செய்வளாக தியானிக்கின்றோமோ, அந்த தூமா என்ற பெயர் கொண்ட தூமவதி தேவி நம்மை அவருடைய ஞானத்திலும் தியானத்திலும் தோன்றட்டும். இதுதான் இது. காக்கையின் மீது வீட்டிற்குள்ள கருத்தவள், இடைவெளி கொண்ட பல்லினர், விரிந்த கேசத்தினள், வெறுப்படைவள், புகை நிற கண்ணினள், பசி தாகத்தால் வருந்துபவள், சத்ருவை கண்டு அஞ்சுபவள், நிலையில்லாதவள், காமத்தில் ஈடுபட்டவள், மகிழ்வுடன் இருப்பவள், கனத்த சோம்பல் படைத்த தேகத்தினள், வேர்வை ஜலத்தால் அழுக்கடைந்தவள், கொழுப்புடையவள், அழகற்றவள், நுனிக்கையால் முரத்தை ஆட்டுபவள். இவ்வாறான தூமவதி உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டிருக்கு. தூமவதி வந்து ஐஸ்வர்யம் போயிடாது, ஐஸ்வர்யம் கொடுக்கான்னு வருது. ஸ்ரீ சாரதா திலகத்தின் உரையாசிரியர் சர்வ ஜனங்களுக்கும் துன்பத்தை விளைவிப்பவள் அப்படி எழுதுகிறார்கள். மிகவும் வெறுப்புடைய சித்தத்தினள், உயர்ந்த சரீரத்தினள், அழுக்கான ஆடையை அணிந்தவள், அவிழ்த்தி விடப்பட்ட முரட்டு கேசத்தினள், பதியற்றவள், இடைவிடப்பட்ட பல்லினள், காகத்தை கொடியாக உள்ளவள், காக்கையின் குரலினள், முரம் போன்ற வயிற்றினள், கொடுங்கண்கள் 3 உடையவள், திரிநேத்திரவளுக்கு, கலகத்தில் ஈடுபட்டு உள்ளவள், கலகப்பிரியான்னு வருது நாமானியில் கூட. சில மாதிரி பலவிதமான கருத்து சொல்லப்படுறது இவளை பற்றி. இவளுக்கு 2 கை தான். இந்த தூமவதியை குறிக்கும் போது ஜேஷ்டா என்று பெயர் குறிப்பிடப்படுகின்றது. மந்திர சாஸ்திரம் மந்திர மகார்ணவத்தில் தூமவதிக்கு மந்திரத்துக்கு பிப்பலாத ரிஷி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பத்ம புராணம் என்ன சொல்றதுன்னு பார்த்தா, அமிர்த வதனத்தின் போது ஸ்ரீ மகாலட்சுமி ஆவிர்பித்தாள். விஷ்ணு அவளை மடப்பத்திற்கு தயாரானார். தேவர்களும் விஷ்ணுவிடம் மகாலட்சுமியை மடக்குமாறு கண்டினர். எனக்கு மூத்தவளாகிய அலட்சுமிக்கு விவாகம் செய்யாமல் தங்கையாக எனக்கு விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். மதுசூதனே மூத்தவள் இருக்கும்போது தங்கைக்கு எப்படி விவாகம் ஆகும்னு மகாலட்சுமி கேட்கிறார் மகாவிஷ்ணுவை. இதை கேட்ட விஷ்ணு உத்தாலகர் என்ற மகரிஷிக்கு தேவர்களுடன் கூடி வைதிக முறைப்படி அலட்சுமியை மனம் முடித்தார். உத்தாலகரோட மனைவி அவர். பெரும் லட்சுமியை மணந்து கொண்டார். ஸோ பார்க்கடல் கிடையும் போது விஷம் வெளிவர அதை தேவர்கள் வேண்டுமெழுப்பு இணங்கி பகவான் சாப்பிட்டவுடன் கடலிலிருந்து அலட்சுமி உதயமானார். அதாவது இந்த ஆலகால விஷம் வந்த பிறகு உண்டான தேவதை தான் வந்து அலட்சுமி. ஸோ அவள் கருத்த முகத்தினள், சிவந்த கண்ணினள், மஞ்சள் நிற கேசத்தினள்,
கிழவியின் உருவம். இப்படி இருந்தால் லட்சுமி அவர் தேவர்களை பார்த்து, தேவர்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தேவர்கள் துக்கிக்கிறவங்களை பார்த்து, எவர் வீட்டில் சண்டை நடக்கின்றதோ எனக்கு சுகமாக போயிரு, எவர் கொடூரமாய் பேசுகின்றனரோ, பொய் சொல்கின்றனரோ, சந்தியா காலத்தில் சாப்பிடுகின்றனரோ அவர் வீட்டில் அவர்களுக்கு துக்கமளித்து கொண்டிரு. மண்டை ஓடு, கேசம், சாம்பல், எலும்பு, உமி, நெருப்பு உள்ள இடத்தில் இரு. பாதங்களை சுத்தி செய்து கொள்ளாமல் சாப்பிடுவதை நம்ம ஆத்தல் தானே செய்கிறோம். வெளியில் வந்தால் கால் அலமின் உள்ளே வாங்கன்றான். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தாலும் நீ அங்கே போய் இரு, அந்த மாதிரிலாம் வர வாங்கிடுறாவோ. அதனால தான் நம்ம இந்த கொரோனா பீரியடில் கூட கை காலில் அடிக்கடி நம்ம சொல்கிறா, சுத்தம் பண்ணிக்க சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் வெறுப்பான்னு சொல்லப்படுது. ஸோ கம்மிங் டு நம்மளுடைய இது பார்க்கணும். இந்த பிடிஎஃப்பில் இந்த ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்கு, ரிஷியாதிநாசம் பிப்பலாத ரிஷிகி நிபிரிச்சந்தக ஸ்ரீ தூமவதி தேவதா தூம் பீஜம் ஸ்வாகாசக்திகி தூமவதி கீலகம் கரண்யாசம் ஹிருதயாதிநாசம் ஓம் தூம் தூம் ஓம் தூம் ஓம் மாம் ஓம் வம் ஓம் திம் ஓம் ஸ்வாகா. தியானம். அத் இச்ச மலினாம்பராகில ஜனோதத்த வேகாவாக துர்மதா ருஷாதி திரிய விஷால தசன சூரியோதரி சஞ்சல பிரஸ்பேதாம்புசி தாட்சீதாகுல தனுகு கிருஷ்ண திர்ஷா பிரப தியாயாத் உத்தகச சதா பிரிய கலிர் தூமவதி மந்திரிணா. இது தியான ஸ்லோகம். மூல மந்திரம் ஓம் தூம் தூம் தூமவத்யேஸ்வாக ஓம் தூம் தூம் தூமவத்யேஸ்வாக ஓம் தூம் தூம் தூமவத்யேஸ்வாக. இதுதான் மூல மந்திரம். இது இந்த பிடிஎஃப் இந்த ஃபார்மெட்டு நம்மளுடைய எப்பயுமே 5 குரூப்புக்கு அனுப்புவேன், அதை அனுப்பிச்சிடுவேன். இது ஸ்பெசிஃபிக்கலி எனிபடி வாண்ட்ஸ்னா செஞ்சுட்டு இதை சொல்லி இந்த தூமவதி இதை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.